ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, நம்மளுடைய அரசாங்கம் நடத்துற NTPC அப்படின்ற ஒரு கிரீன் எனர்ஜி லிமிடெட். இது எத சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா? மின்சாரத்த விக்கிற ஒரு நிறுவனம். சரிங்களா? ஸோ அது தான் அத பத்தின ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதோட ஃபர்ஸ்ட்டு நம்ம சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இவங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, 11,00,000 அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? ஸோ 11,00,000 ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு லைக் ரூ. 80,000 கூட வச்சுக்கோங்களேன். ஸோ ரூ. 80,000 ஒரு மாதத்துக்கு நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதையுமே இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி தெளிவாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இவ்வளோ சம்பளத்தோட ஒரு வேலை அப்படின்னா, நிச்சயமாக நம்ம அதுக்கு அப்ளை பண்ணியே ஆகணும். அதை பற்றின ஃபுல்லாக இந்த டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வேகன்சியுமே நிறைய வேகன்சிஸுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பிஇ சிவில் படித்தவங்களுக்கான ஒரு வேகன்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி இல்லைங்க, 40 வேகன்சி. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஇ பிடெக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் கிட்டத்தட்ட 60% மார்க்லேருந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியில் 50% மார்க் வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த 40ஐயும் அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஆர் கேட்டகரியில் 21, எஸ்சி கேட்டகரியில் 4, எஸ்டியில் 2, ஓபிசியில் 8, இடபிள்யூஎஸில் 5 அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்ஜினியர், அதுவுமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வேகன்சி பாருங்கள், 80 வேகன்சிங்க. 80 பேரை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 60% மார்க் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 50% மார்க் வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக அப்பர் ஏஜ் லிமிட் 30 வருஷம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்ஜினியர் மெக்கானிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் நீங்கள் படிச்சிருக்கணும், 60% மார்க் வாங்கியிருந்துருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரினா 50% மார்க் வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 15 பேரை எடுக்கிறாங்க மெக்கானிக்கல் படித்தவங்கள. ஸோ அந்த 15 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா, யூஆர் கேட்டகரியில் 4, எஸ்சியில் 3, எஸ்டியில் 2, ஓபிசியில் 3, இடபிள்யூஎஸில் 3 அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி வேலைக்கு எடுக்கிறதாக இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக அவங்க ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இன்னும் ஒரு போஸ்ட் இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுங்க. இது 7 பேரை எடுக்கிறாங்க. ஸோ யூஆர் கேட்டகரியில் 2, எஸ்சியில் 1, ஓபிசியில் 3, இடபிள்யூஎஸில் 1 அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதிகபட்ச வயது 30 இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இன்னும் ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது ஹெச்ஆரில் 7 வேகன்சிஸ் இருக்குங்க. 7 வேகன்சிஸுமே அவங்க ஃபில் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு தான். இதில் 26 வேகன்சி இருக்குது. சரிங்களா? நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, சிஏசிஎம்ஏ படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. சிஏசிஎம்ஏ. சரிங்களா? ஸோ அந்த 26 இவங்க எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஆரில் 10, எஸ்சியில் 4, எஸ்டியில் 2, ஓபிசியில் 8, இடபிள்யூஎஸில் 2 அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்பிட் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்ஜினியர் தான். இந்த ஒரு இன்ஜினியருக்கு ஐடி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஐடி படிச்சிருந்துருக்கணும். 60% மார்க் வாங்கியிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியில் 50% மார்க் வாங்கியிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 4 வேகன்சிஸ் இருக்குங்க. அந்த 4 அவங்க எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, யூஆர் கேட்டகரியில் 3, ஓபிசியில் 1 அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, அதிகபட்சம் வயது உங்களுக்கு 30 இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னா, இன்ஜினியர் போஸ்ட்டு கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேகன்சி 10. ஸோ அந்த வேகன்சி 10ல் எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஆர் 6, எஸ்சியில் 1, ஓபிசியில் 2, இடபிள்யூஎஸில் 1ன்ற மாதிரி ஸ்பிட் பண்ணியிருந்திருக்காங்க. பிஇ பிடெக் ரெனியூவபிள் எனர்ஜியில் நீங்கள் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்லேயும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இதை தான் அவங்க கிளியர் கட்டாக அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 11,00,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயிலாக அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். ரீட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் 70 மார்க் எடுக்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 10 மார்க்கு, இன்டர்வியூக்கு 20 மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 100 மார்க் இருக்கும். ஓகேங்களா?
அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லிங்கையுமே நான் கீழே கொடுத்துறேன். கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1/5/2025. ஸோ 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி ஆகணும். மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே. சரிங்களா மக்களே, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.